Hello friends, welcome back to Judy's Cooking Diary. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான கோல்ட் காயின் பிஸ்கெட்ஸ் இல்ல எக் டிராப் பிஸ்கெட்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். மோஸ்ட்லி எல்லா பேக்கரி ஷாப்ஸ்லயுமே கிடைக்கும். நம்ம குழந்தைங்களா இருக்கிறப்ப இந்த பிஸ்கெட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிட்டுருப்போம். மைல்டான ஒரு ஸ்வீட்னஸோட ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிஸ்கெட் செய்யறதுக்கு ரொம்பவே மினிமமான இன்கிரீடியன்ஸ் தான் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜார்ல 2 முட்டையை உடைச்சு ஊத்திக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இந்த முட்டையோட ஸ்மெல்லை எடுக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன்ல இருந்து 3/4 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயை உருக்கி வச்சிருக்கிறேன். அதை இதில் சேர்த்துக்கோங்க. அன்சால்டட் பட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு ஃப்ளஃபியான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சூப்பராக மிக்ஸ் ஆகி வந்துருச்சு பாருங்க. இதுக்கு பீட்டர்லாம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் மிக்சிலே நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்தால் போதும். நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் அதுக்கு மேலே ஜல்லடை வச்சு 3/4 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துட்டு நல்லா சலிச்சுக்கணும். இதோட எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் தான். இது வீடியோக்காக இந்த ஃபுட் கலர் சேர்த்துக்கிறது. இல்லைன்னா ஜஸ்ட் நீங்கள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் தாராளமாக சேர்த்துக்கலாம். அதோட ஃப்ளேவர்லாம் பிஸ்கெட்டில் இறங்கவே இறங்காது. ஸோ இது சேர்த்துட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா சலிச்சுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதோட நம்ம வெட் இன்க்ரீடியன்ஸ் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கிறோம்ல, அதை இதோட சேர்த்து நல்லா கம்பைன் பண்ணிக்க போகிறோம். ஒரு விஸ்க் யூஸ் பண்ணி நல்லா கம்பைன் பண்ணிக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கெட்டியாக ஒரு இட்லி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு விஸ்க் யூஸ் பண்ணி நல்லா க்ரீமியான டெக்ஸ்சருக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் கட்டி எதுவும் இல்லாமல் ஒரு ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம இந்த பிஸ்கெட்ஸ் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு அடுப்பில் ஒரு பேனில் தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் அவன்லேயும் கூட செஞ்சுக்கலாம். ஸோ பேனில் செய்கிறதுனால ஒரு ஸ்டீல் பிளேட்டில் கொஞ்சமாக பட்டர் தடவிட்டு அதுக்கு மேலே ஒரு பட்டர் பேப்பர் வச்சு சீல் பண்ணிட போகிறேன். அதுக்கு மேலே ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி ட்ராப்ஸாக இந்த பேட்டரை நம்ம விடணும். அந்த பேட்டரை ஒரு பைப்பிங் பேக் இல்லை ஜிப்லாக் பேக் இல்லை பால் பேக்கெட் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டம்ளர் மேலே அந்த பைப்பிங் பேக் வச்சுட்டு ஃபுல் பேட்டரையும் அதில் ஊற்றிட்டு சின்னதாக ஒரு ஹோல் போட்டு குட்டி குட்டி ட்ராப்பாக வந்து நம்ம அந்த பிளேட்டில் வைக்க போகிறோம். ரொம்ப பெருசாக வச்சிட வேண்டாம். சின்ன சின்ன ட்ராப்ஸாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு ரிங் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கேர்ஃபுல்லாக அந்த ரிங் மேலே வச்சுட்டு 20 to 25 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். இதே மெத்தட் நீங்கள் அவனில் செய்கிறதுனா 120 டிகிரி செல்சியஸ் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 20 மினிட்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா நமக்கு சூப்பரான எக் ட்ராப் பிஸ்கெட்ஸ் ரெடி ஆயிரும். இப்போ மூடி போட்டு 15 மினிட்ஸ் கழிச்சு உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். 15 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். கையில் தொட்டு பார்த்தா கூட ஒட்டாது. டூத்பிக் யூஸ் பண்ணி வச்சு கூட செக் பண்ணி பார்த்தா நல்லா வெந்த மாதிரி தான் இருக்கும். பட் இந்த பிஸ்கெட்ஸ் ஆறுனதுக்கப்புறமும் நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். கூடுதலாக ஒரு 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவாக வச்சு எடுத்திங்கன்னா அவுட்டரில் இந்த மாதிரி லைட் ப்ரௌன் கலர் மாதிரி வந்திருக்கும். பேக் சைடில் கூட நல்லா ப்ரௌன் கலரில் வெந்ததுக்கப்புறம் எடுத்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் சர்வ் பண்ணிங்கன்னா நல்லா க்ரன்ச்சியான எக் ட்ராப் பிஸ்கெட்ஸ் நமக்கு ரெடி ஆயிரும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதே மாதிரி நான் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.